தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையும் காலை வேளையில் பனிமூட்டமும் நிலவும். வரும் 25 முதல் 28ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு என தகவல். 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் கையெழுத்திட மாட்டேன். மத்திய அரசு நிதியை நிறுத்தினாலும் பள்ளிக் கல்வியில் அனைத்து திட்டங்களும் தொடரும் என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். மாணவர்களின் கல்வி விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் விளையாடக்கூடாது என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். அரசியல் விளையாட்டால் 5,000 கோடி ரூபாய் நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் விமர்சனம். அரசியல் விளையாட்டால இவர்கள் இளைஞர்களுடைய வாழ்க்கையில விளையாடுவதனால கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் போட்டோ ஷூட் மட்டுமே நடப்பதாக அதிமுக எம்பி CV சண்முகம் விமர்சனம். திமுக ஆட்சியின் ஒரே சாதனை விலைவாசி உயர்வு மட்டுமே என்றும் காட்டம். உறவுகள் சங்கமம் அழைப்பிதழில் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பு குறிப்பிடாமல் இடம்பெற்ற காளியம்மாள் பெயர். திமுக தரப்பிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்து காளியம்மாள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல். கட்சியில் இருப்பதா வேறு இடத்திற்கு செல்வதா என்பதை முடிவு செய்ய காளியம்மாளுக்கு முழு சுதந்திரம் உள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கு இது களை உதிர் காலம் என்றும் சீமான் கருத்து. அது தெரியல. அது அந்த கட்சிக்குள்ள முழு சுதந்திரம் இருக்கு. இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கு. இது ஒரு ஜனநாயக அமைப்பு. தங்கச்சியை நாங்கள் தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம் வந்து அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்ற கமல்ஹாசனின் கருத்துக்கு தமிழக வெற்றிக் கழகம் பதிலடி. எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் ரயில் சேவைகள் ஞாயிற்றுக்கிழமை ரத்து. சிக்னல் சீரமைப்பு பணி காரணமாக அறிவிப்பு. தாம்பரம் பணிமனையில் AC புறநகர் ரயிலின் சோதனை ஓட்டம். வரும் மார்ச் மாதம் முதல் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே பயன்பாட்டுக்கு வரும் என தகவல். நொய்யல் ஆற்றில் புற்றுநோயை உண்டாக்கும் ரசாயனங்கள் அதிக அளவில் இருப்பதாக சுகாதாரத்துறை அதிர்ச்சி தகவல். பிற மாவட்டங்களை ஒப்பிடுகையில் கோவை மற்றும் திருப்பூரில் புற்றுநோய் பாதிப்பு அதிகமாக உள்ளதும் கண்டுபிடிப்பு. ராணிப்பேட்டை அடுத்த கலவை பகுதியில் எலக்ட்ரிக்கல் கடையில் பயங்கர தீ விபத்து. சிலிண்டர் வெடித்ததால் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட வீரர்கள் காயம். திருப்பூர் மாவட்டம் தொரவலூர் அருகே சொத்து பிரச்சனையில் பெரியப்பாவை துண்டு துண்டாக வெட்டி குளத்தில் வீசிய நபர் கைது. ஒரு மூட்டை கிடைத்த நிலையில் தலை உள்ளிட்ட பாகங்கள் உள்ள மேலும் 2 மூட்டைகளை தேடி வரும் போலீசார். இலங்கையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களுக்கு சொந்தமான படகுகள் ஏலம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை. படகுகளை மீட்டு தரக்கோரி மீனவர்கள் கண்ணீர். தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 64,360 ரூபாய்க்கு விற்பனை. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் 352 ரன்கள் இலக்கை அடைந்து வரலாறு படைத்தது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலிய அணியில் இங்கிலீஷ் சதம் விளாசி அசத்தல். இங்கிலாந்து அணியின் பென் டக்கெட் 165 ரன்கள் குவித்தும் வீண். கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நிறுவனத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சியை திருடிய ஹேக்கர்கள்.
வடகொரிய ஹேக்கர் குழு இந்த திருட்டில் ஈடுபட்டதாக தகவல். மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அதிர்ச்சி. ரிக்டர் அளவுகோலில் 5 என பதிவானதாக தகவல். தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் அப்பா என்ற செயலி அறிமுகம். கடலூர் மாவட்டம் திருப்பயர் அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். வெளியிட்டு அதன் இயக்கத்தினை தொடங்கி வைத்து சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். முதலமைச்சர் ஸ்டாலினை ஸ்டிக்கர் ஸ்டாலின் என விமர்சித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், ஜெயலலிதாவுக்கு அம்மா என்று இருந்ததைப் போல தன்னை அப்பா என்று அழையுங்கள் என கூறுவதாகவும் குற்றச்சாட்டு. வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் 1ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நிர்வாகிகளுக்கு பாஸ் வழங்க ஏற்பாடு. ஸ்பெயினில் நடந்து வரும் கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமாரின் கார் விபத்தில் சிக்கியது. காயமின்றி காரிலிருந்து வெளியே வந்து கையசைத்தார் அஜித்குமார். Kumar McInerney getting together and a rollover. Ajit Kumar rolling the car. Here, Kumar McInerney getting together and a rollover. Ajit Kumar rolling the car. பிரதமர் மோடியின் முதன்மை செயலாளராக ரிஷர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் சக்தி காந்ததாஸ் நியமனம். நித்தி ஆயோக் தலைமை செயல் அதிகாரியாக BVR சுப்பிரமணியத்தின் பதவிக்காலமும் ஓராண்டு நீட்டிப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் பெண்ணிடம் காவலர் பேசியது தவறு என்று சென்னை கிழக்கு இணை ஆணையர் விஜயகுமார் கருத்து. சட்ட விதிமீறல் ஏற்பட்டால் மட்டுமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுரை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் திருட்டு வழக்கில் மீண்டும் கைது. திருட்டுக்கு பயன்படுத்தி வந்த தார் ஜீப் பறிமுதல். ஈரோடு ரயில் நிலையத்தில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து போலீசார் விழிப்புணர்வு. ரயில் பெட்டிகளில் நோட்டீஸ் ஒட்டி துண்டு பிரசுரங்கள் விநியோகித்த போலீசார். கிருஷ்ணகிரி அருகே பாலியல் வழக்கில் தொடர்புடைய 4 பேர் மலையில் இருந்து இறங்கி இருசக்கர வாகனத்தில் செல்லும் CCTV காட்சிகள் வெளியீடு. போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஒருவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே நகைக்கு பாலிஷ் போடுவதாக 2 சவரன் நகையில் இருந்து 6 கிராம் தங்கம் திருட்டு. பீகாரைச் சேர்ந்த 2 இளைஞர்களுக்கு தர்ம அடி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை CBI வசம் ஒப்படைக்க வேண்டும். CBCID போலீசாருக்கு கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் உத்தரவு. சென்னை வேப்பேரியில் பள்ளி அருகே உள்ள செல்போன் டவர் அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து. 1 மணி நேரம் போராடி நெருப்பை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரியின் பின்னால் பயங்கரமாக மோதிய கார்.
மும்பையைச் சேர்ந்த மத்திய அரசு அதிகாரிகள் 3 பேர் படுகாயம். குலசேகரன் பட்டணத்தில் விண்வெளி பூங்கா அமைக்க நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு. 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே கேரளாவைச் சேர்ந்த நக்சலைட் கைது. பெயிண்டர் என கூறி வாடகை வீட்டில் வசித்து வந்த நிலையில் கேரள பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் அதிரடி நடவடிக்கை. பணியின் போது லோகோ பைலட்டுகள் இளநீர் அருந்தக்கூடாது என்ற உத்தரவை திரும்ப பெற்றது ரயில்வே நிர்வாகம். வினோத அறிவிப்பு குறித்து ரயில் ஓட்டுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உத்தரவு வாபஸ். சென்னையில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உறவினர் கைதுக்கு பயந்து தற்கொலை. தலைமறைவாக இருந்தவர் வீட்டிற்கு வந்து மின்விசிறியில் தூக்கு மாட்டி உயிரிழப்பு. சேலம் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை. தன்னிடம் அத்துமீறிய 3 அதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கை வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் கோரிக்கை. ISIS தீவிரவாத அமைப்பின் தமிழ்நாடு பிரிவு தலைவர் என கூறப்படும் அல்பாசித்தை 7 நாள் காவலில் எடுத்த NIA. தமிழகத்தில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் சதித்திட்டம் ஏதேனும் தீட்டப்பட்டதா என விசாரணை. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் திருமண ஊர்வலத்தில் புல்டோசர்கள் புடைசூழ அணிவகுப்பு. புதுமண ஜோடி காரில் முன்னே செல்ல DJ இசைத்தபடி வரிசையாக சென்ற 12 புல்டோசர்கள். பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் விடுமுறை நாட்களில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். திரிவேணி சங்கமத்தில் 59 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடி வழிபாடு. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய ஆளுநர் RN ரவி தமிழக மக்களின் நலனுக்காக பிரார்த்தனை செய்ததாக X தளத்தில் பதிவு. அயோத்தி ராமர் கோயிலில் அலைமோதும் கூட்டம். கும்பமேளாவிற்கு வந்துவிட்டு ராமரையும் தரிசனம் செய்யும் பக்தர்கள். கேரள மாநிலம் பகவதி அம்மன் கோயிலில் களை கட்டிய மகோத்சவம் திருவிழா. அனைத்து வித செல்வங்களும் வேண்டி தீப்பந்தங்கள் ஏந்தி பக்தர்கள் வழிபாடு. தெலங்கானா மாநிலத்தில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டு விபத்து. சுரங்கத்திற்குள் சிக்கியுள்ள 8 தொழிலாளர்களை மீட்கும் பணியில் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தீவிரம். கேரள மாநிலம் மூணாறு பகுதிகளில் சாலையில் செல்லும் வாகனங்களை வழிமறித்த படையப்பா காட்டு யானை. வனத்துறை அதிகாரிகள் காட்டுக்குள் விரட்டியடித்த பரபரப்பு காட்சி.
கேரள மாநிலம் கண்ணூரில் கோயில் திருவிழாவின் போது போலீசார் மீது தாக்குதல். குற்றவாளியை கைது செய்ய சென்ற போலீசாரை அறைக்குள் தள்ளி பூட்டிய மார்க்சிஸ்ட் தொண்டர்கள். பாலிவுட் நடிகை பூனம் பாண்டேவுக்கு முத்தம் கொடுக்க முயன்ற ரசிகரால் அதிர்ச்சி. செல்ஃபி எடுத்தபடியே அருகில் நெருங்கியவரை தள்ளிவிட்டு நகர்ந்த பூனம் பாண்டே. ஞாயிற்றுக்கிழமை வார பிரார்த்தனையில் 2வது வாரமாக போப் பிரான்சிஸ் பங்கேற்க மாட்டார் என அறிவிப்பு. போப் பிரான்சிஸை காண ரோம் நகரில் உள்ள மருத்துவமனை முன்பு காத்திருக்கும் கிறிஸ்தவர்கள். பாகிஸ்தான் சிறையில் இருந்த 22 இந்திய மீனவர்கள் விடுவிப்பு. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள அட்டாரி வாகா எல்லை வழியாக தாயகம் திரும்பினர். இரண்டாயிரத்து 14ஆம் ஆண்டு ஹமாஸ் அமைப்பால் பிடிப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதி அவேரா மெங்கிஸ்டு விடுதலை. 10 ஆண்டுகளுக்கு பின்னர் உயிருடன் விடுவிக்கப்பட்டதை வரவேற்று கொண்டாடி மகிழ்ந்த உறவினர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.